வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வினிகரில் டாப் அப் தான் பண்ண போகிறோம். அதாவது என்கிட்ட இருக்கிற கல்ச்சருக்கு நான் டாப் அப் பண்ணுறேன், அவ்வளோதான். அது கூடவே நம்ம வினிகரில்ஸோட பெனிஃபிட் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பீட்டா ஃப்ரை ஹேட்ச் ஆகக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன ஃபீட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னென்னா வினிகரில்ஸ் தான். வினிகரில்ங்கிறது மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். இது ஆப்பிள் சீடர் வினிகரில் தான் வளரும். ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். இந்த ஈல்ஸை பீட்டா ஃப்ரை ஃப்ரீஸுமான ஒரு வாரத்துக்கு பீட்டா ஃப்ரைக்கு அந்த ரொம்ப குட்டியாலாம் இருக்கும் பீட்டா ஃப்ரை, அதோட வாய்க்கு போகிற அளவுக்கு ரொம்ப சின்ன சைஸ். பீட்டா ஃப்ரைக்கு லைவ் மூமெண்ட்டு தான் ஈட்டிங் ரெஸ்பான்ஸ் ட்ரிகர் பண்ணி, அதனால் ஃப்ரைஸ் வினிகர் ஈல்ஸை மூவ் ஆகிறத பார்த்து ஹண்ட் பண்ணி சாப்பிடும். கல்ச்சர் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வினிகரில்ஸ் அன்இட்டன் ஃபுட் மாதிரி டேங்கில் கீழே செட்டில் ஆகாமல் இருக்கிறது நமக்கு பெரிய அட்வான்டேஜ். டே 1லேருந்து 10 வரைக்கும் பீட்டா ஃப்ரைக்கு சேஃபஸ்ட் ஈஸியஸ்ட் லைஃப் ஃபுட்டு தான் இந்த வினிகரில்ஸ். நம்ம பீட்டா ஃப்ரை சர்வைவலுக்கும் அதோட க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இந்த வினிகரில்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதாவது ஒரு 1 வீக்லேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம இந்த வினிகரில்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. பீட்டா ஃப்ரைஸுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபீடு இன்ஃபோசிரியா வினிகரில்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் மைக்ரோவார்ம்ஸு, மொயினா, டேஃப்னியா, கிரிண்டல் வார்ம்ஸ்னு நம்ம போக முடியும். அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற ஃபுட்ஸ் தான் எப்போவுமே கொடுக்கணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம டாப் அப் பண்ணி வச்ச கல்ச்சரில் ஈல்ஸ் எவ்வளோ வந்திருக்குங்கிறத தான் நான் பாட்டிலில் காமிச்சிட்ருக்கிறேன். வினிகரியல் கல்ச்சர் நம்ம ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ஈல்ஸோட ஹெல்த்தி ஸ்டார்டர் கல்ச்சருமே அவைலபிள் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க. ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.